ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கும் அதனால புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி மற்றும் திருவோண விரதம் இருக்க உகந்த நாள்கள். ரெண்டுமே பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு விரத தினம். எனவே இன்றைய தினம் நீங்கள் ஏகாதசி விரதம் மற்றும் திருவோண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்களுக்கு இன்றைய தினம் ஒரே நாளில் 2 விரதங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது நண்பர்களே. பெருமாள் வழிபாடு விரதமிருந்து வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல யோகத்தை தரும் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் 7:10க்கு கேந்திராதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் புதன் பகவானை பார்த்து கொண்டுள்ளார். இதுவும் நல்ல யோகமான ஒரு தினம் நண்பர்களே. 2ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது மிகச்சிறந்த ஒரு யோக அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக உங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம். இன்றைய தினம் உங்க சொந்த பந்தங்கள் சில பேரை இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதாவது விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதன் மூலமாக சந்திக்கலாம். அல்லது திடீர்னு உங்க வீட்டுக்கு உறவினர்கள் வருகை தந்து உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அந்த மாதிரி உறவினர்களை மீட் பண்றது மூலமாக கலகலப்பான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்பத்துல உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் குடும்பத்துல உங்களுடைய சக குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்திருந்தா அதெல்லாமே இப்பொழுது நீங்கும். நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ரொம்ப நாளா உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு நிறைந்து காணப்படும். அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இப்பொழுது நீங்கள் அசைய சொத்துக்களான பூமி, மனை, நிலம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வீடு கட்டக்கூடிய கனவு இன்னைக்கு நிஜமாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அது குறித்த நல்ல செய்திகள் சேரலாம். எனவே இன்றைய தினம் அசைய சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். இந்த தினம் கலகலப்பாக நீங்கள் மனம் விட்டு சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களது பேச்சு திறமையை பயன்படுத்தி மிக மிக சிறப்பாக உங்களது உற்சாகமான மனநிலையை மெயின்டைன் பண்ண முடியும் நண்பர்களே. இந்த தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்க. வியாபாரம் அதுக்கேற்ற வகையில் சிறப்பாக அமையும். இந்த தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஏதாவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால் செய்ய முடியுமா அப்படின்றத நீங்கள் ஒரு இடைக்கு 2 தடவை யோசிச்சு தாங்க வாக்குறுதிகள் கொடுக்கணும். நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்குறீங்க, நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லும் போதே அது எப்படி செஞ்சு தர போறீங்கிற பிளான் மனசில் இருக்கணும். அப்படி நீங்கள் அதை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இழுபறியான சில பண வரவுகள், ரொம்ப நாளாக வசூலாகாத பண வரவுகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு வசூல் செய்யறதுனால கண்டிப்பாக மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சில குழப்பங்களும் சேரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இத்தனை நாள பணம் தரல, இப்ப ஏன் திடீர்னு தந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான யோசனைகள் உங்களுக்கு வரலாம். அதன் மூலமாக கொஞ்சம் குழப்பங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் உங்களது பண வரவுகளை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே. பண வரவுகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அது கரெக்டான வழியில வந்ததா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உண்மையிலேயே எவ்வளவு பெண்டிங் இருக்கு, கம்மியா கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ரொம்ப நாளா அது வராமல் இருந்திருக்கலாம், அதனால அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம். இன்னொரு அதை செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது அலுவலக பணிகள் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். எனவே ஆஃபீஸில் வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் மகிழ்ச்சிகள் இன்னைக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே. உங்கள் வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்
உங்களது அன்பை வென்ற மனக்கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு கூடுதல் சக்தியை பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நீங்க மெல்ல மெல்ல முன்னேறுவதை உணர முடியும். காதல் வாழ்க்கையில உங்களுக்கு மிக மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு அடிப்படைகள், நல்ல ஒரு படிக்கட்டுகள் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. எனவே அடிப்படையாக உங்களது காதல் வாழ்க்கை உறுதியாகக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சீனியர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. ஒரு தேவதை போல உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க உங்களது சீனியர்கள் வந்து ரெடியாக இருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக சில பேர் கூட பழகிறது சரியில்லைன்னு உங்க மனசுக்கு பட்டது அப்படின்னா நீங்க அதை வந்து கண்டிப்பாக நேரத்தை வந்து வீணடிக்காம அவங்களிருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. எனவே பழகுவதற்கு சரியில்லாத நபர்களுடன் நீங்கள் பழகக்கூடாதுங்க. அதனால நேரம் வீணாகும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக வேறு வேலைகளை பார்த்து கொண்டு நீங்கள் அவரை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நண்பர்களே. ஆனால் நீங்கள் உட்காந்து பேசுவதன் மூலமாக சிறப்பாக அதை சமாளிக்க முடியும். எனவே இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து உங்களது குடும்ப உறுப்பினர்களோடு பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பேசுவதனால் அதிகமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பொருளாதார நலனுக்காக நீங்கள் பயணங்கள் சிலவற்றை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு நண்பர்களே. இந்த தினம் அலுவலக பணியில் எதிர்பார்த்தபடி நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. மேலும் உயரதிகாரிகளை நீங்கள் வந்து மிகச்சிறப்பாக ஹேண்டில் பண்ணி அவருடைய மனசில் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள்ங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் நீங்கள் பொருளாதார வளர்ச்சி நல்ல வகையில் பெறுவீங்க. அசைவசத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. இன்றைய தினம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மனம் விட்டு பேசுங்க. உறவினர்கள் சந்திப்பின் மூலமாக கலகலப்பாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெள்ளை நிறம் அமையதுங்க. எனவே ஒயிட் கலர் என்றதும் பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். ரொம்ப நாளாக உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைத்து மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. குழப்பங்கள் நீங்கும் நாள், கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு நாள், குடும்ப வாழ்க்கை இனிதாகும் நாள். போராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இழுபறியான சில பண வரவுகள் உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் மூலமாக சில குழப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. பணி நிமித்தமான அலைச்சல்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். எனவே அலுவலக பணிகளில் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுங்கள். வெற்றிகரமான ஒரு சூழல் இருக்கு. பெண்டிங்கான ஒர்க்கு, பெண்டிங்கான பணி எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் வாக்குறுதிகள் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்படாதீங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை அமையும். வியாபாரத்தில் நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நண்பர்களே. இந்த தினம் ஆஃபீஸில் நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் உண்டு. நட்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம். நீங்கள் சிந்தித்து செயலாற்றி வாக்குறுதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.